என் பேர் ஷிர்பத் நிஷா. நான் கோவை அரசு சட்டக்கல்லூரி மாணவி. இப்போ கோவை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் நாங்கள் இந்த போராட்டத்தை ஏன் முன்னெடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10/8 ஆகஸ்ட் அப்போ இந்த இந்துஸ்தான் கல்லூரியில் வந்து அமுதன் வந்து 20 பேரால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு இவங்க வந்து ஏன் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமுதன் வந்து போதைப்பொருள் விற்பனை செய்த கும்பலை காட்டி கொடுத்த ஒரு ரீசனுக்காக வந்து அமுதனை வந்து கொடூரமாக தாக்கி, அதுவும் தலையில தாக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டதாக அவர் வந்து இறந்திருக்காரு. ஸோ கல்லூரி நிர்வாகமும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லாத மாதிரி தான் அவங்க வந்து பேசுறாங்க. எப்படி வந்து ஒரு மாணவன் கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவனுக்கு கல்லூரி நிர்வாகத்துக்குள்ளேயே அந்த கேம்பஸ்குள்ளேயே எப்படி வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கு, அதுக்கும் இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாமல் பேசியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சட்டமன்றத்தில் வந்து இந்த பிரச்சனையை பற்றி முன்வைக்கும் போது எந்த ஒரு விசாரணையுமே ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கோஷ்டி மோதல் சொல்லிட்டு டக்குன்னு வந்து சொல்லிட்டாரு. எப்படி வந்து ஒரு விசாரணை எந்த ஒரு ப்ராப்பரான விசாரணை நடக்காம அவர் எப்படி இறுதி முடிவுக்கு வந்தாங்கிறது எங்க கொஸ்டினா இருக்கு. அடுத்தது இந்த போராட்டத்தின் மூலம் நாங்கள் எந்தெந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழக அரசு வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் போதையை ஒழிப்போம், போதை கலாச்சாரத்தை ஒழிப்போம்னு சொல்லி தான் அவங்க வந்து ஆட்சிக்கே வந்தாங்க. இப்போ அவங்க சொன்ன வாக்குறுதி எங்கே போச்சு, அதுதான் எங்களோட முதல் கேள்வியாக இருக்குது. ரெண்டாவது, இந்த கொலை செய்யப்பட்ட மாணவன் அமுதனுக்கு வந்து கண்டிப்பாக நீதி வழங்கணும். அவனை வந்து அடித்து கொலை செய்த மாணவர்கள் அந்த கும்பல் எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சட்டத்தின்படி கடுமையான தண்டனை வந்து வழங்கணும். இப்போதைக்கு அவங்க வந்து 14 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் வருது. ஸோ மீதி இருக்கவங்களுமே அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அரெஸ்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கல்லூரி வளாகத்துக்குள்ள போதைப் பொருள் வருது, அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இப்போ வந்து எப்படி ஒரு படிக்கிற மாணவன் கையில எப்படி வந்து போதைப் பொருள் வந்து நிக்குது? இப்போ அது ஒரு மெயின் கேள்வியா இருக்கு. இந்த போதைப் பொருள் கல்லூரிக்குள்ள வரக்கு எந்த கும்பல் ரீசனா இருக்கோ அந்த கும்பலை வந்து கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கண்டிப்பா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். குறைந்தபட்ச சட்டத்தில் சொன்னதை விட குறைந்தபட்சமான தண்டனை வந்து அவங்க கண்டிப்பா வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். அடுத்தது, போதை கலாச்சாரத்திலிருந்து ஒழிக்கணும். கல்லூரிக்குள்ள இந்த மாதிரி படிக்கிற பள்ளி கல்லூரிகளுக்குள்ள போதைப் பொருட்கள் போகாத அளவுக்கு தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும். அடுத்தது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமுதன் அப்படின்ற மாணவன் தனியாக கிடையாது. இப்போ ஒரு மாணவருக்கு பிரச்சனை அப்படின்னா லட்சக்கணக்கான மாணவர்கள், எங்களை மாதிரி கல்லூரி பள்ளியில் இருக்கிற லட்சக்கணக்கான மாணவர்கள் கண்டிப்பாக எழுந்து நின்று குரல் கொடுப்போம். இந்த போராட்டம் வந்து அமுதனின் கொலைக்கான போராட்டம் மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் பள்ளி வளாகத்துக்குள்ள பட்டப்படிப்பு முடிக்கணும்னு கனவோடு வந்த மாணவன் யாருமே வந்து அவர் உயிரை பற்றி பயப்படக்கூடாது அப்படின்றது முன் வச்சு நாங்கள் சொல்கிறோம். எந்த மாணவனும் தனியாக கிடையாது. ஒரு மாணவருக்கு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அனைத்து மாணவர்களுக்கும் குரல் கொடுப்போம்ன்றது இந்த இடத்துல நான் முன்வைக்க நினைக்கிறேன். நன்றி.